தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பல்வேறு நடிகைகள் வந்து பார்த்தோம்னா, திருமணம் வரைக்கும் போய் திருமணம் செய்யாமல பாதியிலேயே அது நின்றுச்சு. அப்படிதான் இப்ப நடிகை கௌசல்யா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. திருமணம் வரைக்கும் போன உறவு, உடம்பு வேற பாதி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சரியில்ல. அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க கௌசல்யா. தான் கடந்து வந்த பயணம் குறித்து தான் பேசியிருக்காங்க. 90கள்ல தமிழ் சினிமாவுல கியூட்டான நடிகையாக வலம் வந்தவங்க நடிகை கௌசல்யா. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம்னு ஏறத்தாழ 30 படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணுல, தனக்கும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கிசுகிசு எழுந்தது. ஆனால் இது உண்மை கிடையாது. திருமணம் என்பது ரொம்பவே அழகான விஷயம். தனக்கு ஒருவருடன் திருமணம் வரை ஒரு உறவு போயிருக்கு. ஆனால் அந்த உறவு முறிந்து போனதுனால, மனதளவுல அதிலிருந்து வெளிவர எனக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கிச்சு. அதோட மட்டும் இல்லாம உடலில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததால, சில ஆண்டுகள் உடல் பருமனோட நான் இருந்தேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக துணை கதாபாத்திரங்களில் நடிச்சு வந்துட்டுருக்கேன். நட்பே துணை, 4 லெட்டர்ஸ், ராங்டி, உத்ரா, ஹீரோ, ராதாகிருஷ்ணா போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. இப்ப நடிகை கௌசல்யா அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ஷாக் குடுத்திருக்கு. ஒரு சிலர் விருப்பம் இல்லாம திருமணம் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா, திருமணம் வரைக்கும் போய் அதற்கப்புறம் அது நின்னு போயிடும். இன்னும் ஒரு சிலர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு கருத்து வேறுபாடுன்னு பிரிஞ்சிருவாங்க. இப்படிதான் நடிகைகள்ல பலருமே வந்து தங்களுடைய நிஜ வாழ்க்கையில வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப விதிவிலக்காக இருக்கக்கூடிய நட்சத்திர ஜோடிகளும் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி 80ஸ் காலகட்டத்தில நடித்த ஒரு நடிகைக்கு இன்னமுமே வந்து பார்த்தோம்னா, திருமணம் நடக்கலையே அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஒரு கிரிக்கெட் வீரரோட எனக்கு வந்து பார்த்தோம்னா பழக்கம் ஏற்பட்டிருந்தது, காதல் இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். இப்ப நான் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வந்துட்டுருக்கேன். அப்படின்னு இப்ப கௌசல்யா அவர்களே சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசின இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. சீக்கிரமே அவங்களுடைய நிலைமை சரியாகி, அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம்.